பசுமை நிறைந்ததாக அமைய ஆண்டவரே அருள் புரிவாராக. ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய முழு கவனத்தையும் திருப்புவோம். இன்றைக்கு முதலாவதாக வாசித்து கேட்ட 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரம். இதிலே இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசாபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. யோசாபாத் என்கின்ற மன்னன் வரலாற்றிலே காணப்பட்ட மன்னன். தாவீது மன்னனை குறித்து நன்றாக உங்களுக்கு தெரியும். தாவீதை தொடர்ந்து சாலோமோன் மன்னனை உங்களுக்கு தெரியும். சாலோமோனுக்கு பின்பு ரெகோபோத் என்கின்றவர் மன்னனானார். அதைத் தொடர்ந்து அபியா என்பவர் மன்னராக மாறினார். அதைத் தொடர்ந்து ஆசாவை தொடர்ந்து இந்த யோசாபாத். அப்படி என்று சொன்னால் தாவீதுக்கு 5ஆம் தலைமுறையாக காணப்பட்டவர் தான் இந்த யோசாபாத். தாவீது ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவர், ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்று வேதம் சொல்லுகின்றது. யோசாபாத்தை குறித்து சொல்லும் பொழுது இவரை போல இஸ்ரவேல் மன்னர்களுக்குள் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவர் இல்லை என்று இவரை குறித்து வேதம் சாட்சி சொல்லுகின்றது. அப்படி ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மன்னன் சரியாக வரலாற்றை திரும்பி பார்த்தால் கிமு 812 முதல் கிமு 848 வரையிலேயும் இஸ்ரவேலை ஆண்டவர் தான் இந்த யோசாபாத். கிமு 812 முதல் கிமு 848, ஏகதேசம் 25 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆண்ட ஒரு யோசாபாத். அந்த யோசாபாத் ஆண்டு கொண்டிருந்த நாட்களிலே அவருக்கு ஒரு பெரும் வேதனை உண்டானது. என்னவென்று சொன்னால் இந்த முதல் 2 வசனங்களும் அதை விளக்குகின்றது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசாபாத்துக்கு விரோதமாக வந்தார்கள். 3 நாட்டு கூட்டுப்படைகள் ஒன்று சேர்ந்து இப்பொழுது இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். 3 நாட்டு கூட்டுப்படை. மோவாபியர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த நாடு எங்கு இருக்கிறது, மோவாபியர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் சிலவேளை நீங்கள் சிந்தித்தால், நீங்கள் உலக வரைபடத்திலே யோர்தான் நதியை பார்த்து அதனுடைய வடகிழக்கு பகுதியிலே உங்களுடைய பார்வையை திருப்பினால் அங்குதான் கிமு 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே மோவாபியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சரி, அம்மோன் புத்திரர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் என்று நீங்கள் அறிய விரும்பினால் உலக வரைபடத்திலே சவக்கடலுக்கு கிழக்கு பகுதியிலே காணப்படுகின்ற இடத்திலே தான் அம்மோன் புத்திரர்கள் என்பவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இந்த அம்மோன் மோவா புத்திரர்கள் வாழ்ந்து வந்த அந்த இடத்தினுடைய இன்னும் ஒரு தரப்பினர் சேர்ந்து தான் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தார்கள். நன்றாக கவனிங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக அம்மோன், மோவாப், இன்னும் ஒரு நாட்டு, 3 நாட்டு படைகள் ஒன்று சேர்ந்து வந்தன. ஏன் வந்தார்கள்? எதற்கு இந்த யுத்தம்? எதற்கு இந்த போர்? இப்படி இஸ்ரவேலுக்கு விரோதமாக இவர்கள் படையெடுப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் வேதத்தை பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட காரணத்தை பார்க்க முடியாது. சங்கீதக்காரன் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், காரணமின்றி அவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக நாம் இதை குறித்து பார்க்கலாம். இவர்கள் எவ்வித காரணமும் இன்றி இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்து வந்தார்கள். காரணமின்றி பகைவர்கள் பெருகுகின்றார்கள். ஆண்டுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நமக்கு விரோதமாகவும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள் வரும்பொழுது நாம் தேடி பார்ப்பது உண்டு. ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த குழப்பம்? ஏன் எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சவால்களை நான் சந்திக்கின்றேன்? ஏன் இந்த துன்பம்? ஏன் இந்த துயரம்? ஏன் இந்த கண்ணீர் என்று பல நேரங்களிலே நாம் சிந்திப்பது உண்டு. ஒரு விசை இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் நேரடியாகவே கேட்டார்கள். பார்வையற்ற ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது யோவான் 9வது அதிகாரம் அதை விளக்குகின்றது. இயேசு கிறிஸ்துவோடு கேட்டார்கள், ஐயா, இவன் பார்வையற்றவனாக பிறந்திருக்கிறானே, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா, இல்லை இவன் செய்த பாவமா என்று கேட்டார்கள். பொதுவாக யூதர்களுடைய புரிதல், ஒருவர் இப்படிப்பட்ட சூழலிலே பிறந்தால் அது முன் பாவம் என்று அவர்கள் புரிந்து அது கடவுளுடைய சாபம் என்று அவர்களுக்கு உதவி செய்ய முன்வராமல் அப்படி தட்டி கழிப்பதற்கு இப்படி ஒரு புரிதலோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மிக நேர்த்தியாக சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல,
ஆண்டவருடைய கிருபை இவன் மீது விளங்கவே இவன் இப்படி பிறந்தான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு புரிய வைப்பது என்ன? ஒருவர் வாழ்க்கையிலே துயரும் பொழுது, துன்புறும் பொழுது, வேதனைப்படும் பொழுது ஏன், எதற்காக, எப்படி, எதனால் என்ற கேள்வி கேட்க துணியாமல், அதற்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்க துணியாமல் ஆண்டவருடைய கிருபை விளங்க வேண்டுமாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சுற்று வட்டாரத்திலே, நம்முடைய சபையிலே ஒருவர் வேதனைப்படுகிற வேளையிலே, துன்பப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது ஏன், எதனால் இப்படி இந்த வேதனைகளை சந்திக்கிறார்கள் என்று கேள்வி கேட்டு விடை காண முற்படுவது பொருத்தமானது அல்ல. மாறாக ஆண்டவருடைய கிருபை இவர்கள் மீது விளங்கட்டும் என்று நாம் ஜெபிப்போமையாகில் அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்க்கை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், காரணமின்றி நம்மை பகைக்கிறவர்கள், காரணமின்றி பொல்லாங்கன் பல நிலைகளிலே நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது ஏன், எதற்காக என்று கேள்வி கேட்க துணியாமல் ஆண்டவருடைய வல்லமை விளங்குவதற்கு, ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் என்று அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னொரு இடத்திலே சில நேரங்களிலே நாம் துன்புறுவதற்கு காரணம் என்ன என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் 9 ஆண்டவருடைய கிருபை விளங்குவதற்கு என்று சொன்னார். அதே வேளையிலே லூக்கா 11 அதிகாரம் 24, 25 வசனங்களிலே ஒருவர் துயருறுவதற்கு, துன்புறுவதற்கு இன்னொரு வாய்ப்பு இருப்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது என்ன வாய்ப்பு? ஒருவனுடைய உள்ளம் பொல்லாங்கனை உள்வாங்குவதற்கு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்தால் அவனிலே பிசாசானவன் உட்புகுந்து அவனையும் அவன் குடும்பத்தையும் சீரடிப்பான் என்று லூக்கா 11, 24, 25 சொல்லுகிறது. ஒருவனுடைய உள்ளம் பிசாசானவனை உள்வாங்குவதற்கு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்தால் அவனிலே பொல்லாங்கன் வந்து தங்கி அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் சீரழிப்பான், சிதைப்பான் என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அதென்ன பெருக்கி ஜோடித்தல்? உங்களுடைய வீட்டிற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். சில வேளை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்ற, உங்களுக்கு பதவி உயர்வு தரக்கூடிய, உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு தரக்கூடிய ஒரு அமைச்சர் நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஒரு கொஞ்சம் உறவினர் உங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு இரவு தங்குவதற்கு அவர் வருகிறார். நீங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி அவருக்காக உங்களுடைய வீட்டை வைத்திருக்க மாட்டீர்கள். மாறாக உங்களுடைய வீட்டை பெருக்கி ஜோடிப்பீர்கள். அவர் மகிழ்ச்சியோடு அந்த இரவை அங்கு கழிப்பதற்கு, அந்த இடத்துல எந்த ஒரு சிரமமும் இன்றி அவர் தங்குவதற்கு நீங்கள் தகுந்த ஆயத்தத்தை செய்வீர்கள். அதுதான் பெருக்கி ஜோடிக்கிறது. நல்லதுக்கு நம்ம உள்ளத்தை பெருக்கி ஜோடிக்கலாம், தீமைக்கு நம்முடைய உள்ளத்தை பெருக்கி ஜோடிக்கலாம். எனக்கு ஒரு வளாகத்தை தெரியும். அது ஒரு மிகப்பெரிய வளாகம். ரப்பர் மரங்கள் அநேகம் இருக்கின்றன, 2-3 ஏக்கர். அந்த குடும்பத்தார்கள் அங்கு தங்கி இருக்கவில்லை. சற்று தொலைவிலே, பல கிலோமீட்டர் தொலைவிலே தங்கி இருக்கிறார்கள். அதே வேளையிலே அந்த 2-3 ஏக்கர் நிலப்பரப்பினுடைய ஒரு மைய பகுதியிலே, ஒரு ஓரத்துக்கு அருகாமையிலே ஒரு சின்ன வீடு ஒன்றை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த ரப்பர் ஷீட்டுகளை எல்லாம் காய போடுவதற்கும் அங்கு வைப்பதற்கும் எல்லாம் அவர்கள் அந்த வீட்டை வைத்திருக்கிறார்கள். அதனுடைய முன்பகுதி ஒரு அங்கணமாக இருக்கும். அங்கு வாசல் இல்லை. அந்த இடத்திலே கூரை இருக்கும். இந்த முழு வளாகத்துக்கும் அந்த ரப்பர் தோட்டத்திற்கு ஃபெல்சிங் அல்லது சுற்றுச்சுவர் இல்லை, காம்பவுண்ட் இல்லை. ஆகவே ஒரு கட்டத்திலே சற்று மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவன் இந்த இல்லத்திலே, இதனுடைய அங்கணம் பகுதியிலே, திறந்த வெளி பகுதியிலே, கூரை உள்ள பகுதியிலே வந்து தங்க ஆரம்பித்தான். கொஞ்ச நாள் அங்கு இருந்தான். கொஞ்ச நாளிலே நன்கு மது அருந்துகிற ஓரிருவர் அங்கு வந்து அமர ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் இப்படி 2-3 பேர் அங்கேயே படுத்து தூங்கவும் அங்கேயே உணவருந்தி வாழவும் அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் இந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் வரும்பொழுது ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு துரத்துகிற அளவுக்கு நிலைமை மோசமானது. இந்த வளாகம் இது போன்றவர்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அந்த வளாகத்துக்கு அவர்கள் சுற்றுச்சுவர் கட்டவில்லை. கட்டுவதற்கு அவர்களுக்கு முடியாம இல்லை. இந்த வீட்டிலே வந்து தங்காத அளவுக்கு அந்த இடத்தை அவர்கள் மறைத்து வாசல் போட முடியும். அதை அவர்கள் செய்யவில்லை. ஏனோ தானோ என்று நிர்விசாரமாக அந்த வளாகத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஒரு கட்டத்திலே அந்த வீடு இடிக்கப்படவும் அந்த இடம் சூன்யமாக போகிற அளவிற்கு பிரச்சனைகள் அதிகமாகி போனது. நம்முடைய உள்ளத்திலே அல்லது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பகை, வைராக்கியம், சண்டை, சச்சரவுகள், இச்சை, ஆசாபாசம் என்று சொல்லி அவன் தன்னுடைய உள்ளத்திலே அதற்கெல்லாம் இடம் தந்தால்
அவன் பொல்லாங்கனுக்கு இடம் தருகிறான் என்று அர்த்தம். வாசலின்றி, போதிய சுற்றுச்சுவரின்றி, வேலியின்றி ஒரு வளாகம் காணப்படுவது போல, பகையா வா நான் வெளிப்படுத்துகிறேன், கோபமா, பழி வாங்கும் எண்ணமா, சண்டையா, சச்சரவா, பிரிவினையா, இச்சையா, ஆபாசமா, சினிமா பாட்டா, சினிமாவா, எதுக்குமே நான் இடம் தருகிறேன் என்று சொல்லி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே, உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் இடம் தந்தால் அங்கு நீங்கள் பிசாசானவனுக்காக உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய வீட்டை பெருக்கி ஜோடிக்கிறீர்கள். மார்க்கு 5:1 முதல் 20 வரை நமக்கு பார்க்க முடியும். லேகியோன் என்கின்ற ஆயிரக்கணக்கான பிசாசானவர்கள் ஒருவனுடைய வாழ்க்கையிலே உட்புகுந்த பொழுது அந்த நபருடைய வாழ்வை அவன் சிதைத்தான். அவன் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தான், தன்னையே சேதப்படுத்தி கொண்டிருந்தான், தன்னையே சிதைத்து கொண்டிருந்தான், கல்லறைகளிலே கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். ஆகவே இந்த காலை பொழுதிலே ஆண்டுடைய பிள்ளைகளே, தீங்குக்கு நீங்களாக இடம் கொடுக்க கூடாது. உங்களிலே பகை, வைராக்கியம், சண்டைகள், சச்சரவுகள், இச்சைகள், ஆசாபாசங்கள், திரைப்படம் போன்ற களியாட்டுகளுக்கு உங்கள் வீடுகளிலே, உங்களிலே நீங்கள் இடம் தந்தால் நீங்கள் பொல்லாங்கனுக்காக வாசலை திறக்கின்றீர்கள், பிசாசானவனுக்காக வாசலை திறக்கின்றீர்கள். அதுக்கு பிறகு ஏன் என் வீட்டில் இந்த பிரச்சனை, ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த சண்டை, ஏன் இந்த தோல்வி என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அது உங்களுக்கு அர்த்தம் இல்லாத, பொருத்தம் இல்லாத கேள்வியாக மாறிவிடும். ஆகவே இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற தகுந்த ஆலோசனை, நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை, உங்கள் இல்லங்களை வேலியடைத்து காக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால், அவருடைய காயத்தின் தழும்புகளினால் தீமை உட்புகுந்து விடாத வண்ணம் நீங்கள் வேலியடைத்து காக்க வேண்டும். யோபுவை ஆண்டவர் வேலியடைத்து காத்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் உங்கள் உள்ளங்கள் கழுவப்படும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் வேலியடைத்து பாதுகாக்கப்படுகிற அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, எந்த தீயவனும் உட்புகுந்து உங்களை சேதப்படுத்தாத வண்ணம் ஆண்டுடைய பாதுகாவலை நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே மனதிலே தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள், ஆண்டவரே, என்னை சிதைக்கின்ற, என் வாழ்வை அழிக்கின்ற, என் குடும்பத்திலே நிம்மதி கேடை கொண்டு வருகின்ற பொல்லாங்கனுக்கு நான் இடமளிப்பது இல்லை. மாறாக உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, உம்முடைய இரத்தத்தினால் வேலி அடைக்கப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்காக என்னை ஒப்புவிக்கிறேன் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். எப்படியும் இந்த யோசாபாத்துக்கு விரோதமாக இந்த 3 கூட்டுப்படைகளும் வரும்பொழுது அவர் என்ன செய்தார் என்று நாம் அடுத்த வசனங்களில் நமக்கு பார்க்க முடியும். 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசாபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயத்தை தேட கூடினார்கள். யூதேயாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். தயவு செய்து நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது எப்படியும் தீங்கு வந்தாயிற்று, எப்படியோ வந்துட்டாங்க. இந்த 2-3 வசனங்கள், 3-4 வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமுகப்பட்டு ஆண்டவரை தேட வந்தார்கள். உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தார்கள், ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். வேற முயற்சிகளை செய்துவிட்டு ஆண்டவரிடத்திலே வரவில்லை, வேறு உபாயங்களை தேடிவிட்டு ஆண்டவரிடத்திலே வரவில்லை. முதலாவதாகவே ஆண்டவரிடத்திலே தான் வந்தார்கள். அதுவும் உபவாசத்தோடு வந்தார்கள். உபவாசம் எதை குறிக்கின்றது? முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு பசிக்கும், சாப்பிடாம இருக்க முடியாது, ஆனாலும் அதையும் நாங்கள் தாண்டி உணவு, எங்களுக்கு பசித்தாலும் உணவு உண்ணாமல் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறோம் சாமி. எரேமியா சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகையில் என்னை கண்டடைவீர்கள். இவர்கள் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடினார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே வேதனை, துன்பம் வந்த பொழுது, சோதனை வந்த பொழுது வேறு முயற்சிகளிலே ஈடுபட்டு விட்டு கடைசியாக வரவில்லை. மாறாக முதலாவதாகவே முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேட வந்தார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கை இருந்தது. உன்னதமான ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எகிப்திலிருந்து ஆண்டவர் எங்களை விடுவித்தார். செங்கடலை பிளந்து, யோர்தானை பிளந்து, எரிகோ கோட்டையை விழப்பண்ணி முன்னோர்களை அழைத்து வந்த தெய்வம், அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் எங்களோடு. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆபிரகாமினுடைய சந்ததி. ஆகவே இந்த சூழலிலே ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அவர் எங்களை விடுவிப்பார்.
அவருடைய வல்லமையை நாங்கள் காண்போம், எங்களுடைய முன்னோர்கள் கண்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இருந்தாலும், இங்கு ராணுவ பலம் மிக மிக குறைவாக இருந்தாலும், அங்கு ராணுவ பலம் மிக அதிகமாக இருந்தாலும், சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார் என்கின்ற அந்த உறுதி அவர்களுக்கு இருந்தது. ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவரை பின்பற்றுகிற நமக்கும் அந்த உறுதி வேண்டும். ஆண்டவரை தேடுகிற நமக்கும் அந்த உறுதி வேண்டும். எப்பொழுது அந்த உறுதி வரும்? இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த உறுதி எப்பொழுது வந்தது? அவர்கள் தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் என்கின்ற அந்த புரிதல் இருந்த வேளையிலே ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை பிறந்தது. ஆகவே ஆண்டவரை தேடினார்கள். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்து மீது வைக்கிற விசுவாசம் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அங்கீகாரத்தை உங்களுக்கு தருகின்றது. இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து உங்களிலே தங்குகிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களிலே தங்கும் பொழுது இவ்வித நம்பிக்கையிலே நீங்கள் பெருகுகின்றீர்கள். வாழ்க்கையிலே வருத்தங்கள் வேதனைகள் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிலே தங்கி இருந்தால் நீங்கள் ஆண்டவர் மீது உங்கள் கண்களை பதிப்பீர்கள். வேதம் சொல்லுகின்றது, நாம் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது 12வது வசனம் கடைசி பகுதி, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. 12வது வசனம் கடைசி பகுதி, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்பா, இந்த லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ராணுவத்தை பார்க்கவில்லை, அசாதகமான சூழல்களை பார்க்கவில்லை, இது நடக்குமா நடக்காதா என்பதை குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை. இந்த சூழல்கள் எங்களுக்கு மிக அசாதகமாக இருக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் கூட சாதகம் இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்பே இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் இதை எல்லாவற்றையும் விட பெரியவர் நீர் இருக்கிறீர். இந்த உலகத்திலே என்ன வந்தாலும் அதையும் எல்லாம் சரிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நீர் இருக்கிறீர். உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஒரு விவேகமும் இந்த ஒரு பக்தி வைராக்கியமும் எப்பொழுது ஒருவரிலே தோன்றும் என்று சொன்னால், அவருடைய உள்ளத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கும் பொழுது, அந்த ஆவியானவருக்கு உள்ளத்திலே இடம் தந்து பரிசுத்த ஆவியினால் நீங்கள் வழிநடத்தப்படுகிற வேளையிலே வாழ்க்கையில சவால்கள் வரும்பொழுது உங்களுடைய மாமிசத்திலிருந்து அழுதும் புரண்டும் இருப்பதை விட்டுவிட்டு ஆவியானவரால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவியினால் ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். எபேசியருக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியினால் ஜெபிக்க வேண்டும், ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். அது என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு தீங்குக்கு உங்கள் உள்ளத்திலே இடம் தராமல் இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் பரிசுத்த ஆவியானவருக்காக பெருக்கி ஜோடிக்கப்படுகின்றது. அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே வந்து தங்குவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் சவால்கள், வேதனைகள், துன்பங்கள் வரும் பொழுது அவர் மீது கண்களை பதிக்கக்கூடிய ஏவுதலை உங்களுக்கு தருகிறார். இந்த சுற்று பகுதியில உங்களை சூழ என்னதான் எதிர்மறையாக இருந்தாலும், என்னதான் வாய்ப்பே இல்லாதது போல உங்களுக்கு தோன்றினாலும், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிலே தங்கி இருக்கும் பொழுது, நான் நிற்கிற பாறை கிறிஸ்து என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு தோன்றும். நான் சென்ற செப்டம்பர் மாதத்தில் இங்கிலாந்திலே என்னுடைய உயர்கல்விக்காக இணையும் பொழுது என்னோடு இன்னும் 7 மாணாக்கர்கள் இணைந்தார்கள். உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து, நேபாளிலிருந்து, சிங்கப்பூரிலிருந்து. இதில் சிங்கப்பூரிலிருந்து 3 பேர் வந்தார்கள். அதிலே ஒரு சகோதரியினுடைய பெயர் ஊம் கான். இந்த சகோதரி அவர்கள் செய்கிற அந்த ரிசர்ச் என்னன்னா, த பவர் ஆஃப் ஹீலிங், ஆண்டவருடைய ஆரோக்கியம் அளிக்கின்ற, சுகம் அளிக்கின்ற, அற்புத சுகம் அளிக்கின்ற வல்லமை, அதான் அவங்களோட அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்பொழுது ஒரு விஷயம் அவர்களிடத்தில், நீங்க ஏன் இதுல ஃபோக்கஸ் பண்றீங்க? ஆண்டவருடைய ஹீலிங், ஆண்டவர் சுகமாக்குவதை குறித்து ஏன் நீங்கள் அதை முக்கியப்படுத்துகிறீர்கள் என்று கேட்ட வேளையில் அவர்கள் சொன்னார்கள், நான் புற்று நோய் வந்து அதிலிருந்து விடுதலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். புற்றுநோய் எனக்கு வந்தது, அதனுடைய மிக கொடூரமான நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன், மருத்துவர்களால் கைவிடப்பட்டேன். அப்பொழுது எனக்குள்ளாக எழுந்த சிந்தை, நான் ஆண்டவரை பார்த்து ஜெபித்ததும், ஆண்டவரே, மரித்து 4 நாட்களான லாசருவை உயிரோடு எழுப்பினீர், மரித்து 4 நாட்களான லாசருவை உயிரோடு எழுப்பி இருக்க, இன்னும் சாகாத நான்
உயிர் பிழைத்து இருப்பதற்கு என் மீது உமது வல்லமை விளங்க பண்ண நீர் பெரியவராக இருக்கிறீர் என்று சொல்லி அவர் மீது என் கண்களை பதித்தேன். இன்னும் சாகவில்லை, நான் செத்துப்போன மனிதனை 4 நாளுக்கு பின்பு உயிரோடு எழுப்ப பண்ணின உம்முடைய வல்லமை பெரிது என அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அப்படி அந்த விசுவாசம், மருத்துவர்கள் சொன்ன காரியம், ஏற்கனவே புற்றுநோய் வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய முடிவு, அதை குறித்து ஒன்றுமே நான் கவலைப்படவில்லை. எதை குறித்துமே நான் சட்டை கொள்ளவில்லை, எதை குறித்துமே நான் சிந்திக்கவே இல்லை. ஆண்டவர் மீதுதான் என் கண்களை பதித்தேன். லாசருவை உயிரோடு எழுப்பின தெய்வத்தின் மீதுதான் என் கண்களை பதித்தேன். ஆண்டுடைய அற்புதமான அதிசயமான வல்லமை என் மீது விளங்கிற்று. நீண்ட காலமாக இன்றைக்கு மிகுந்த ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னார்கள். ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் எதிர்மறையான சூழல்கள் இருக்கிறது சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வருவதற்கு சாத்தியக்கூறுகள் என்ன என்று நீங்கள் சிந்திக்க கூடாது. மாமிசத்திலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தின் சிந்தையின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அப்படித்தான் சிந்திப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இடம் தரும் பொழுது உங்கள் கண்கள் அவரைத்தான் நோக்கி பார்க்கும். அசாத்தியமானவைகளை குறித்து, அதற்கு சாத்தியமில்லாத காரியங்களை குறித்து நீங்க சிந்திக்க மாட்டீங்க. ஆண்டவரால் கூடும், அவரால் எல்லாம் கூடும், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று அவர் மீது நம்பிக்கை இருப்பீர்கள். அந்த விசுவாசம் உங்களை வெட்கப்படுத்தாது. அந்த விசுவாசம் உங்களிலே மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு வரும். ஆகவே நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இவ்விதத்திலே என்னை விசுவாசத்திலே மேலோங்க பண்ணுகின்ற உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் அப்பா. என்னுடைய மாம்சத்திலிருந்து நான் இவ்வளவு நாளும் ஜெபித்தது போதும். இனி ஆவியினால் ஜெபிக்க, ஆவியானவருடைய தூண்டுதலின்படி நான் வாழ, இயேசு கிறிஸ்துவோடு, சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து இருந்தது போல எங்களோடு நீர் தேவ ஆவியானவராக தங்கி எங்களோடு பேசி, எங்களோடு உறவாடி, எங்களோடு வாழ்கின்ற நீர் என்னிலே வந்து தங்கும் என்று நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களே. ஆகவே இன்றே நீங்கள் ஆண்டவரிடத்திலே கருத்தாக கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்திலிருந்து ஜெபித்து ஜெபித்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஆவியிலே ஜெபிக்க எனக்கு துணை செய்தருளும். என்னுடைய இந்த கடினமான சூழல்களிலே உம்மீது கண்களை பதிப்பதற்கு உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் என்று கேட்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆண்டவர் மீது அவர்கள் கண்களை பதித்த போது என்ன நடந்தது? அவர்கள் மத்தியிலிருந்தே ஒரு தீர்க்கதரிசி எழும்பினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்கினார். ஒரு இராணுவம், 3 நாட்டினுடைய இராணுவங்கள் ஒரு பக்கத்தில் நிற்கிறது. இப்பொழுது யோசாபாத்தும் குழுவினரும் அவர் நாட்டு மக்களும் எருசலேம் தேவாலயத்திலே இப்படியாக ஆண்டவர் மீது அவருடைய கண்களை பதிய வைத்திருந்த வேளையிலே அவர்களுக்குள்ளாகவே எசகேல் என்பவர் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். இறங்கின ஆண்டவர் சொன்னார், யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை நம்பினீர்கள், என்னை நோக்கி பார்த்தீர்கள். உங்களுடைய இயலாமையை குறித்தோ உங்களுடைய காரியங்களை குறித்தோ நீங்கள் யோசிக்காமல், உங்களை நான் தெரிந்து கொண்ட தெய்வம், என்னை தேடுபவர்களை நான் கைவிடுவது இல்லை என்பதை நம்பி நீங்கள் என்னை நோக்கி பார்த்தபடியினாலே யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தத்தை நான் செய்வேன் என்று உன்னதமான ஆண்டவர் சொல்ல, இப்பொழுது வேதம் சொல்லுகிறவர்கள் மிகுந்த சத்தத்தோடு ஆண்டவரை துதித்தார்கள். அடுத்த நாள் அதிகாலமே எழும்பி, அதிகாலையிலே எழுந்து, எல்லோருமே பொதுவாக யுத்தத்துக்கு செல்லும் பொழுது பழைய காலத்துல வில் வீரர்களை குதிரையின் மீது அமர வைத்து ஒரே நேரத்தில் அம்பை எய்து குதிரையிலே மிக துரிதமாக செல்லுவதற்கு முடிந்தவர்கள் தான் முன்னாக செல்லுவார்கள். இப்பொழுது இயல்புக்கு மாறாக பாடகர் குழுவினர்கள் முன்னாலே நிறுத்தப்பட்டார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதிக்கக்கூடிய பாடகர்கள் அங்கு முன்னிறுத்தப்பட்டார்கள். அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது வேதம் சொல்லுகின்றது, அந்த எதிரிகள் 3 நாட்டவர்கள் வந்தவர்களுக்கு இதுல யார் எனிமின்னு தெரியாது, இதுல யார் எதிரி என்று தெரிந்து கொள்ளாமல் அவர்களுக்குள்ளாகவே சண்டை வந்து அவர்களுக்குள்ளாகவே வெட்டி வீழ்ந்தார்கள். வேதம் சொல்லுகின்றது, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், பவுலும் சீலாவும் ரோம இராணுவத்தினால் குற்றுயிராக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த வேளையிலே பவுலும் சீலாவும் அசங்க முடியாதபடிக்கு அவர்களை கட்டி வைத்திருந்த வேளையிலே ஆண்டவரை பாடி துதித்தார்கள். கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அவருடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, அஸ்திபாரத்தோடு இணைக்கப்பட்டிருந்த அவருடைய சங்கிலிகள் எல்லாம் தானாக கடந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவர். இவர்கள் வெற்றிக்கு பின் அல்ல துதித்தது,
பொதுவா நம்முடைய புரிதல் என்ன? ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி பெற்றாச்சுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை துதிப்போம். இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் பிஃபோர் த சக்சஸ், வெற்றிக்கு முன், அதான் அவருடைய விசுவாசம், அதான் அவருடைய நம்பிக்கை, அதான் ஆவியானுடைய வழிநடத்துதல். அப்படி வெற்றிக்கு முன் அவர்கள் ஆண்டவரை துதிக்க ஆண்டுடைய வெற்றியை கண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இவ்விதத்திலே நம்பிக்கையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். குழந்தைய பெற்றுக்கிட்டதுக்கு இல்லை, பிறகு இல்லை, அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இந்த நன்மை எனக்கு செய்ய வல்லவர் என்று ஆண்டவரை ஸ்தோத்தரித்து விசுவாசத்திலே வல்லவனானான். கடைசியாக 26வது வசனம் சொல்லுகிறது, அந்த யுத்தகளம் பெராக்காவிலே அவர்கள் 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? பெராக்கா என்று சொன்னால் யுத்தம் செய்வதற்கும் பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் வந்தோம், ஆனால் இவ்விடத்திலே நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். அப்படி ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக ஆண்டவர் சூழல்களை மாற்றினார் என்று ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள். அப்படி யுத்தகளம் துதியின் கோட்டையாக மாறிற்று. வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களையும் வருத்தங்களையும் வேதிகளையும் சந்திக்கிற நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் சூழலை காணத்தக்கதாய் தமது வல்லமை விளங்க பண்ணுகிற தெய்வம். யோசாபாத்துக்கு உதவி செய்த ஆண்டவர், பவுல் சீலா பாடி துதிக்கும் பொழுது தம்மையுடைய வல்லமை விளங்க பண்ணின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். அன்பானவர்களே, குடும்பமாக கூடி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி ஜெபம் செய்யுங்கள். குடும்பத்தில் யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்று சொல்லி குடும்ப ஜெபத்தை தவிர்க்காதிருங்கள். சில வேளை கணவனார் உரிய நேரத்துக்கு வரவில்லை, வீட்டில் இருந்தாலும் வரவில்லை என்று சொன்னால் விட்டு விடுங்கள். மனைவி பிள்ளைகளாகவது இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துங்கள். படிப்படியாக ஆண்டவருடைய விடுதலைகளை காண்பீர்கள். காரணம், ஆண்டவர் வேற்றுமை நெடில் இல்லாதவர். பவுலும் சீலாவும் பாடும் பொழுது தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்கும் நீங்க பாடுற நேரத்தில் தூர பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் ஆண்டவர் பாரபட்சம் உள்ள கண்களை உடையவர் அல்ல. உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தீங்குக்கு இடம் தரக்கூடாது. காரணமின்றி உங்களை பகைப்பவர்கள் எழும்பினாலும், பொல்லாங்கன் காரணமின்றி உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளை கொண்டு வந்தாலும், கர்த்தருக்குள் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். காரணத்தை தேடி அலையாமல் கர்த்தர் மீது உங்கள் கண்களை பதிக்க வேண்டும். மாறாக நீங்களாகவே பிசாசானவனுக்கு உங்கள் வாசல்களை திறந்துவிடக் கூடாது. நீங்களாகவே தீயவனுக்கு இடம் தரக்கூடாது. மாறாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு அவரால் வேலி அடைக்கப்பட்டு வாழ வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே தங்குவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே தங்கி இருக்கும் பொழுது உங்களுடைய மாம்சத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்கள். ஆவியினால் ஆண்டவருடைய வல்லமையை புரிந்துணர்ந்து அவர் மீது உங்கள் கண்களை பதிப்பீர்கள். அந்த மாபெரும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வல்லமையை காண்பீர்கள். உங்களுடைய யுத்தகளம் துதிக்கும் களமாக மாறும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நன்மைகளை காணவே ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இவ்வித நன்மைகளாலும் கிருபைகளாலும் ஆண்டவர் உங்களை நிறைத்து ஆச்சரியமான வழிகளை நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடுவோம். நாம் ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போம்.